வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த இளவரசனோட ஃப்ரெண்டு வந்து கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருக்கு வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடைந்த இறைவனிடம் வேண்டுகிறேன். பட் என்னென்னா, இவர் வந்து அந்த ஜோசியர்களை வந்து கொஞ்சம் கொச்சைத்தனமாக கேவலமாக பேசியிருக்கிறாரு. அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜோசியம் பார்க்க போனான்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே ஜோசியம் பார்க்கணுங்க. இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஜோசியம் பார்க்க. ஜோசியத்தில் வந்து நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்க போகலாம். ஜோசியம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு குழந்த பிறந்தாலோ இல்லையே ஒரு கல்யாணம் வைக்கிறப்பல கண்டிப்பாக ஜோசியம் பார்க்கணும். வீடு புண்ணியர்ஜினால் தான் ஜோசியம் பார்க்கணும். இவர் பார்க்காததுக்கு மொத்த ஜோசியர்களையும் குறை சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதான் ஜோசியர்களை ரொம்ப கொச்சைத்தனமாக பேசிக்கிறார், கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டுக்கிறாரு. வந்து அவங்க ஃப்ரெண்டு எதிர்பாராமல் இறந்துட்டார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருக்கிறாரு. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. அது எதிர்பாராத ஒரு விபத்து தான். இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஜோசியர்களை வந்து செருப்பில் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ரொம்ப கொச்சைத்தனமாக பேசுகிறார். இவர் வந்து வாடிக்கையாக வச்சுருக்கிற யூடியூப்பில் யாராச்சும் ஒருத்தர் வந்து திட்டி வீடியோ போட்டால் இவருக்கு வியூஸ் போகுங்கிறாங்க. இவ்வளோ பேசுகிற இவர் ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகை வீட்டில் குடி வரோன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சணும். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணக்கூடாது. இவர் வந்து நேற்று என்ன பண்ணிக்கிறாருன்னா, கறி எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறாரு. இவ்வளோ பேசுகிறவர் அது வந்து எப்படி நியாயப்படுத்துகிறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது இவர் போடுறது பூரா கண்டென்ட்டுக்கு வேண்டி, வியூஸுக்கு வேண்டி, வருமானத்துக்கு வேண்டிதான். அதாவது வேலை எதுவும் கிடையாது, இது மட்டும்தான். இவர் வந்து என்ன நேர்கோட்டில் பேசுகிறாங்கன்னு புரியலைங்க. இவர் நியாயப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். ஜோசியர்களை அவமதித்து பேசுகிறாரு. ஆனால் வீட்டுக்கு குடி வராமல் வந்து கறி எடுத்து சாப்பிட்றாரு. எந்த தம்பதிகளாவது வீட்டுக்கு குடி வராமல் யாராச்சும் பால் காய்ச்சிட்ட இல்லை என்ன வேலையினாலும் பண்ணுவாங்க. பால் காய்ச்சினாலுமே குறைந்தபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் அது செய்வோம். வீட்டுக்கு குடி வரல, ஆனால் வெளியில் வச்சு கறி எடுத்து குக்கரில் கறி கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதையும் வந்து பெருமையாக வேறு வீடியோ போட்டிருக்கிறாரு. இவ்வளோ நியாயப்படுத்துகிற ஜோசியத்தை பற்றி பேசாது. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஆனால் இவர் போடுறது பூரா கண்டென்ட்டுக்கு வேண்டி தான், வியூஸ்க்கு வரணும். கேட்டால் என்னை பார்க்குறவங்க இஷ்டம் இருந்தால் பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் திமிர்த்தனமாக பேசுவார். ஆனால் அது வந்து இவர் நியாயப்படுத்துகிறாரு. அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஜோசியா இஷ்டம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா இவர் பார்க்கலைன்னா அதோடு விட்டுற வேண்டியதா. அது வந்து அனைத்து ஜோசியர்களையும் வந்து அவமதிக்கிற மாதிரி ஆகுது. ஆனால் இது வந்து ரொம்ப தப்புங்க.